டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அண்ட் தாலுக் கோர்ட் இதுக்கான ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அண்டு மசால்ச்சி இதில் சிவிக்கு போகிறதுக்கான ஹால் டிக்கெட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியல் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் டாப்பில் அந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற பேஜை கிளிக் பண்ணி உள்ளே போனோடனே உங்களுக்கான ரெஜிஸ்டர் நம்பர் எடுத்த உடனே கேட்கும். அது பார்த்தீங்கன்னா உங்கள் ஹால் டிக்கெட்டில் உள்ள நம்பர், அந்த நம்பர் தான் என்ட்ரி பண்ணிவிட்டு அப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்கும். அதை என்ட்ரி பண்ணிவிட்டு கேப்சா ப்ராப்பராக என்ட்ரி பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. ஆமாம், இப்போ டவுன்லோட் பண்ண முடியலை. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சால்வ் பண்ணுவாங்க. ஏன்னா என்ன தான் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக போட்டாலுமே டேட் ஆஃப் பர்த் தப்பாக இருக்குது, ராங்காக இருக்குது, இல்லாட்டி ரெஜிஸ்டர் நம்பர் ராங்காக இருக்குது. ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் ரெண்டுமே ராங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அலர்ட் அப்படின்னு போட்டு மேலே காமிக்கும். ஏதோ பக்ஸ் இஷ்யூ இருக்குது போல், அதை சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. எப்போயுமே இந்த வெப்சைட் அப்படி தான் இருக்கும், ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி 1 or 2 டேஸில் சால்வ் ஆயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் நீங்கள் பொறுமையாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம சர்வே பார்க்குறோம். நேற்று வந்த ரிசல்ட்லேயே நம்மவர்களில் யார் லோயஸ்ட் மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோயஸ்ட் மார்க் எடுத்துமே சிவிக்கு செலக்ட் ஆகிருக்காங்க. பார்த்தீங்கன்னா மசால்ச்சி இந்த மாதிரி போஸ்டிங் அப்ளை பண்ணது வெறும் 49 மார்க்கு. எஸ்சிஏ கம்யூனிட்டி அவர் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகியிருக்கார் இந்த சிவிக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மவர்களில் மகிழ்சாமின்னு ஒருத்தர், அவர் 53 மதிப்பெண், ப்ரியாரிட்டி 3. மசால்ச்சி அண்ட் வாட்ச்மேன் இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணவர் எம்பிசி கம்யூனிட்டி, வெறும் 53 மார்க் தான். அவர் நம்ம இதில் தான் இருக்கார். நம்மவர்களில் இவர் ஒருத்தர் 53 மார்க் குறைவான மதிப்பெண் எடுத்து இவரும் சிவிக்கு செலக்ட் ஆகியிருக்கார். பட் நம்மவர்களை நான் பார்த்தது யாருன்னா அந்த 49 மார்க்கு அவரை நான் பார்க்குறேன். இதில் மகிழ்சாமி அப்படின்றவர் திருப்பூர் டிஸ்ட்ரிக்கு. இந்த 49 மதிப்பெண் எடுத்தவர் ஏதோ ஒரு ப்ரியாரிட்டி தான். ஆனால் சொன்னார், அவர் ஏதோ ஒரு ஊருன்னு சொன்னார், அது மறந்துடுச்சு, டக்குன்னு ஞாபகம் இல்லை. இது எதிர்பார்த்தது தான். 50 மதிப்பெண்ணுக்கு குறைவாக எடுத்தவங்களும் கண்டிப்பாக செலக்ட் ஆவாங்க பாருங்களேன் அப்படின்ற ஒரு எனக்கு அந்த தாட்ஸ் இருந்தது. உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். ஏன்னா 40 மார்க் பாஸ் மார்க்னா அந்த 40 to 50 அந்த ரேஞ்சில் உள்ளவங்களும் யாராவது ஒரு ஆள் வந்து ஒரு ஆச்சரியப்படுற வகையில் செலக்ட் ஆவாங்கன்றது ஒரு நம்பிக்கை இருந்தது. அது கரெக்டாக நடந்திருக்கு. அதுவுமே 49 பார்த்துருக்கேன். இது கீழே யார் செலக்ட் ஆகிருக்காங்களா அப்படின்றது எனக்கு தெரியலை. இனிமேல் பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி நம்மவர்களை ஹையஸ்ட் மார்க் அதிகமாக எடுத்து சிவியில் செலக்ட் ஆகாதவங்க பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் தீபிகா அப்படின்றவங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங் மட்டும்தான் அப்ளை பண்ணியிருந்தாங்க. மசால்ச்சி அதுக்கு அப்ளை பண்ணலை, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மட்டும்தான். அது வந்து 94 மார்க் எடுத்திருக்காங்க. ஓவராலாக அந்த எக்ஸாமுக்கு 99 மதிப்பெண் தான். 99க்கு 94 எடுத்திருக்காங்க. ஒரு 5 மார்க்கு தான். இவ்வளோ மார்க் எடுத்துமே அந்த எஸ்சி கம்யூனிட்டி தான். அப்படி இருந்துமே இவங்களுக்கு சிவியில் வந்து செலக்ட் ஆகலை அப்படின்றது ஒரு ஆச்சரியத்தை எனக்கு ஏற்படுத்தியிருக்கு. என்னால் அந்த விஷயத்தை நம்ப முடியலை. உண்மையிலே இதை வந்து என்னால் நம்பவே முடியலை. அவங்கனாலையும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலினாலையுமே அவங்கனாலையுமே இதை வந்து ஏற்றுக்க முடியலை. யாருனால ஏற்றுக்க முடியும்? பாவம், ரொம்ப நேற்று வேதனை, மன உளைச்சலில், மன அழுத்தப்பட்டு அப்படியே புலம்பிகிட்டே இருந்தாங்க. நேற்று நைட்டு தூங்கியிருக்க கூட மாட்டாங்க போல். ஸோ 11 மணி வரையும் பார்த்தீங்கன்னா எங்கிட்டையுமே ரொம்ப புலம்பிட்டு இருந்தாங்க. ஸோ எவ்வளோ மனவேதனை கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு மார்க் எடுத்து செலக்ட் ஆகலைன்னா எப்படி இருக்கும்? ஜஸ்ட் ஒரு 1:5 ரேஷியோவில் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கே செலக்ட் ஆகலை அப்படின்னா இவ்வளோ மார்க் எடுத்து அப்படின்ற போது ரொம்ப ஒரு மனவேதனையாக தான் இருக்கும். பட் இதுக்கு மேலே 95, 96 எதுவும் எடுத்தும் செலக்ட் ஆகாதவங்க இருக்காங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. இனிமேல் அதை செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அடுத்து சென்னை இன்க்ளூடிங் செங்கல்பட்டு, அப்புறம் காஞ்சிபுரம், திருவள்ளூர், அங்கே இருக்கக்கூடிய ஓஏ அண்டு மசால்ச்சிக்கான டோட்டல் வேகன்சி 337 வேகன்சி. மொத்தம் சிவிக்காக பார்த்தீங்கன்னா 1978 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ வேகன்சிக்கு 4 டிஸ்ட்ரிக்டில் இந்த வேகன்சி பார்க்கும்போது அங்கே ரேஷியோ எந்த அளவுக்கு எடுத்திருக்காங்கன்னா 1:5.87 அந்த விகிதாச்சார அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நபர்களை தேர்வு செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 160 வேக்கன்சி தான். அங்கே தென் மாவட்டத்தில் ரொம்ப கம்மியான வேக்கன்சி தான். அங்கே 120 வேக்கன்சிக்கு 1001 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது எந்த ரேஷியோவில் எடுத்திருக்காங்கன்னா 1:6.25 அதாவது 6.25 ரேஷியோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா நபர்களை தேர்வு செய்திருக்கிறார்கள். கொங்கு மண்டலத்தில் சேலம், தருமபுரி, நாமக்கல், கிருஷ்ணகிரியில் இங்கே டோட்டலாக ஓவராலாக 198 வேக்கன்சிக்கு சிவிக்கு போகிறதுக்காக 1138 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 198 வேக்கன்சிக்கு 4 டிஸ்ட்ரிக்டில் பார்க்கும்போது அப்போ எந்த ரேஷியோ அளவுலனா 1:5.74 அப்போ 5.25 ரேஷியோ அளவில் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஓவராலாக எடுத்து எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டேன். இவங்க எடுத்திருக்க ரேஷியோ அளவு எவ்வளோ பேர்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக பார்க்கும்போது 5.25 ரேஷியோவிலிருந்து 6.25 ரேஷியோ வர அளவுக்கு நபர்களை தேர்வு செய்திருக்கிறார்கள். அதாவது 1:5.25 to 6.25 அந்த ரேஷியோ அளவில் செலக்ட் பண்ணியிருக்காங்க சிவிக்காக.